ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம ஒரு ப்ரொபகேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கிட்ட பிளான் தான் இந்த ஆர்கிட். இந்த ஆர்கிடோட ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸை டெக்கரேஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த பொக்கேஸ் எல்லாம் மேக் பண்ணும்போது அதில் கூட யூஸ் பண்ணிப்பாங்க. பிகாஸ் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து வாடாமல் ஒரு 30 to 40 days வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் ரொம்ப காஸ்ட்லியும் கூடங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் பிளான்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்டில் தான் வச்சுருக்கோம். 2 பிளான்ல மட்டும் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. மற்ற பிளான்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தொலைஞ்சு போயிருச்சு. ஸோ நாம் இன்னைக்கு ஹேங்கிங் பாட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரொபகேஷன் மெத்தடை பண்ண போகிறோம். ஸோ அந்த பாட்டிங் மிக்ஸுக்காக நம்ம சாயில் எதுவும் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. பிகாஸ் அந்த ரூட்ஸ் எல்லாமே, அந்த ஆர்கிட் பிளான்டோட ரூட்ஸ் எல்லாமே ப்ரீத்தபிளாக இருக்கணும். ஸோ அது டைட்டாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் விஷயங்கள்லாம் தேவைப்படும். சாயில் இல்லாமல் ஜஸ்ட் இந்த கோகோனட் ஹஸ்க், அதுக்கு கறித்துண்டு, இந்த மரத்துண்டு, வுட்டோட பீசஸ், அப்புறமா அந்த பிரிக்ஸோட பீசஸ், இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். பிரிக்ஸோட பீசஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த பாட்ஸோட உடஞ்சி போன பாட்ஸோட பீசஸ் கூடயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கோகோனட் ஹஸ்க்கை வந்து இந்த மாதிரி நீளமான பீஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பிளான்டோட க்ரோத்துக்கு இந்த கோகோனட் ஹஸ்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வந்து நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம 2 பாட்டில் பண்ண போகிறோம். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். அப்புறமா என்னன்னா இந்த பிரிக் பீசஸ் எடுத்துக்கிறேன். பிரிக்கோட பீசஸ் வந்து ஸ்மால் பீசஸாக எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ஒரு சின்ன கொஞ்சம் பீசஸ் தான் நான் எடுத்துக்கிறேன் இன்னைக்கு. அப்புறமா வந்து இதோட கறித்துண்டும் கொஞ்சம் சின்ன பீசஸ் எடுத்துக்கிறேன். நம்மக்கிட்ட 2 பாட்டில் வந்து ப்ரொபகேஷனுக்கு ரெடியாக ஸ்டெம்ஸ் இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி வேர் விட்டுருந்த ஒரு ஸ்டெம்பை தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ப்ரொபகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நார்மலாக ஒரு ஸ்டிக்கை வந்து ஜஸ்ட் கட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேர் விட்டுருக்கு பார்த்தீங்களா, இதை மாதிரி தான் எடுத்துக்கிறேன். ஸோ 1 லேயர் வந்து இந்த மாதிரி கோகோனட் ஹஸ்க் எடுத்துக்கிட்டு அது மேலேயே நான் வந்து இந்த பிளான்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்க பிரிக்ஸோட பீசஸ், இந்த கறித்துண்டு இதெல்லாமே வந்து போட்டுக்கிறேன். இந்த கறித்துண்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபங்கஸ் எதுவும் வராமல் இருக்குது அந்த பிளான்ல, ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி கறித்துண்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறமா இந்த மாதிரி செங்கலோட பீசஸ், இது பாட்டோட உடஞ்சி போன பாட்டோட பீசஸ் கிடைச்சாலுமே சூப்பருங்க. அப்புறமா இது மேலே வந்து ஒரு லேயர் வந்து திரும்பவும் நான் கோகோனட் ஹஸ்க் வச்சுக்கிறேன். அப்புறமா இந்த ஒரு பிளான் கூடயே நமக்கு இன்னொரு சின்னதாக ஒரு வேர் வந்து ஒரு ஸ்டெம்பும் கிடச்சிச்சு. ஸோ நான் இன்னொரு பாட்டும் கூட செக் பண்ணி பார்த்தேன், இதில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். எடுத்துக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே உள்ளாடி வேர் விட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பிளான் நம்ம ஸ்பாயில் பண்ண வேண்டாம், அது கூடயே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி நான் அது கூடயே விட்டுட்டேன். பிகாஸ் அதில் இன்னுமே ஃப்ளவர் வரல. ஸோ திரும்ப இன்னொரு பாட் எடுத்துக்கிட்டே பார்த்தப்போ பார்த்தீங்களா அழகாக வந்து அதில் வேர் விட்டு இருந்துச்சு. ஸோ இதையே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வேர் விட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே வளரும். இந்த மாதிரி அதில் காஞ்சி போன துண்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு லேயர் நான் கோகோனட் ஹஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த வேர் விட்டுருந்த அந்த ஒரு பிளான்ட்டை வச்சு திரும்பவும் கோகோனட் ஹஸ்க் வச்சு ஒரு லேயர் கறித்துண்டு வச்சுக்கிட்டு அது மேலே பிரிக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம ப்ரொபகேஷன் பண்ணும்போது அந்த பிளான்ட்டோட க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த சாயில் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் வேல நம்ம வந்து இந்த மாதிரி பிளான்டிங் பண்ணிக்கணும், ஆர்கிடோட பிளான்டிங் இருக்கணும். ஸோ இன்னைக்கு நான் சூஸ் பண்ணிக்கிட்ட இந்த பாட் வந்து ஹேங்கிங் பாட் தாங்க. இந்த மாதிரி ஒரு பாட் தான் நான் வாங்கிக்கிட்டேன். இது ஜஸ்ட் 30 rupees என்னமோ தான் இருக்கும். ரொம்பவே அழகான ஒரு பாட் இது. இந்த வாட்டி நான் வந்து ஹேங்கிங் பண்ணுறது இந்த மரத்தில் தாங்க. இந்த மரத்தில் ஹேங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கிளைங்க இருந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரி இந்த ஒரு மேங்கோ மரத்துலேயே நான் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மரத்தில் நிறைய மேங்கோவும் இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நான் 2 பாட்டுமே அந்த மரத்துலேயே தான் ஹேங் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து டெய்லியும் வந்து தண்ணி விட்டால் கொஞ்சம் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் க்ரோத். இது மாதிரி இந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இந்த பிளான்ட்டை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு வந்து சன்லைட்டும் கிடைக்கும், ப்ராப்பரான டைமில் வந்து தண்ணியும் விடணும். சில பேர் டெய்லி விட வேணாம்பாங்க, பட் நான் டெய்லியுமே இதுக்கு தண்ணி விட்டுருப்பேன். பிகாஸ் அப்போ தான் க்ரோத் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது புதுசாக வச்ச பிளான் பார்த்தீங்களா, அந்த கோகோனட் ஹஸ்க்ல எல்லாம் வந்து ஈரம் இருக்காது, சம்மர் டைம் வேறையா. ஸோ அதனால இதுக்கு டெய்லியே தண்ணி விட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.